மை வித் ரியாக்ட்ஸ்னா என்ன, அது உருவான கதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறதே கிடையாது. அந்த கதைக்கு ஓரமாக வச்சுட்டு இந்த வீடியோவில் ஒரு புத்தரோட ஆவி மை வித் ரியாக்ட்ஸ் எம்டி உடம்புல பூந்து ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி மை வித் ரியாக்ட்ஸை பற்றி பேசுகிற எல்லாரோட வீடியோவையும் எடுத்து ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அந்த கதையை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சீக்கிரமாக 5K ரீச் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஃபர்ஸ்ட் அந்த குருஜி யாருன்னு யூடியூப் சேனல் எதுக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன் ஆஃப் த டேரக்டரான சக்தி ஆனந்தம் அவர்கள் ஏன் கைதானாரு அப்படிங்கிறத பார்த்துடலாம். மை வித் ரியாக்ட்ஸ் மேல ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் என்னன்னா, அவங்க விற்கிற ப்ராடக்ட் சரியில்லைன்றது தான் கேஸ். யார் எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு ஒரு செலிபிரிட்டி மை வித் ரியாக்ட்ஸையும் மை வித் ரியாக்ட் ப்ராடக்ட்ஸையும் ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன்ல போடுறேன், யாருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. This wonderful herbal pack is just 360 rupees. இதுல இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, இது கூடவே ஒரு அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? இவங்க மட்டும் இந்த கம்பெனிக்கு ப்ரொமோஷன் பண்ணல, இன்னும் நிறைய பேர் காசு கொடுக்குறாங்களேன்ட்டு அந்த கம்பெனியோட ஓப்பனிங்க்கும் அவங்க பேஜில் அவங்க இந்த கம்பெனியை பற்றி ப்ரொமோஷனும் பண்ணியிருக்காங்க. அதில் கொஞ்சம் பேரை நான் சொல்ல மாட்டேன், இன்னொருத்தர் சொல்லுவார். நிறுவனத்தினுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா மிக பிரம்மாண்டமா, ரொம்ப கலகலப்பா, அதே நேரத்தில் ரொம்ப விறுவிறுப்பா நடக்க போகுது. நிறைய செலிப்ரேஷன்ல நிறைய செலிபிரிட்டி வர போறாங்க. நான் மட்டும் இல்லாம குக்கு கோமாளி பாலா, ஜோடி நம்பர் அமுதவாணன், காமெடி ஜங்ஷன் அன்னபாதி, விக்கி சிவாயன்னு சொல்லி நிறைய நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு மயில் வைக்க போறாங்க, சிரிக்க போறாங்க. எல்லாரும் மறக்காம குடும்பத்துல வாங்க, ஜாலியா சந்தோஷமா. இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுதான் பண்றாங்களா இல்ல தெரியாம பண்றாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சோன்னே கம்பெனி க்ளோஸ் ஆயிருமேன்னு பயத்துல அந்த கம்பெனில உள்ள எம்டி எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க சொல்லக்கூடிய டேட்டுக்கு சொல்லக்கூடிய டைம்ல நீங்க வரணும், அப்படி வரலன்னா அது நீங்க போட்ட காசு உங்களுக்கு திரும்ப கிடைக்காதுன்னு அந்த கம்பெனில இருந்து ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்றாங்க. என்ன பண்ணும் சார்? இந்த மாதிரி பண்ணா அந்த மெம்பர்ஸ் எல்லாம் வருவாங்களா வரமாட்டாங்களா? அப்படி கம்பல் பண்ணி வர வச்சவங்க தான் அந்த பேட்டியில அப்படி பேசினவங்க. அதெல்லாம் பார்த்துட்டு யூடியூபர்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படியாவது இவங்களுக்கு புரிய வச்சிடணும் அப்படின்னு நினைச்சுதான் மை வித் ரியாக்ட்ஸை பத்தி நிறைய வீடியோ போட்டாங்க. அந்த டைம்ல ஒன் ஆஃப் த டேரக்டரான சக்தி ஆனந்தம் அவர்கள் அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு கடுப்பான காட்டெருமை மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், என் கம்பெனி வந்து தப்பா பேசுறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்ட்டு கிளம்பி போன அவரு வர்றவன் பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. அவன் மேலேயே ஒரு கேஸை போட்டு ஜெயிலில் தள்ளிட்டாங்க. ஆனால் பப்ளிக் நியூசன்ஸ் தான் கேஸ் போட்டாங்க, வேற எதுவும் பெரிய கேஸ் எல்லாம் ஒன்றும் போடல. அவர் ஜெயிலுக்கு போன ஒரு 6 நாளில் இன்னொருத்தர் வெளியில் வராரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் இந்த கம்பெனியில் ஒரு எம்டி தான். க்ரோன் மெம்பர்ஸ் யாரும் இவங்க பக்கத்து திரும்பி ஸ்கேம்னு கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காண்டி அந்த கம்பெனிக்கு முட்டு கொடுத்து அந்த கம்பெனி ஒரு ஸ்கேம் இல்லை நிரூபிக்க ட்ரை பண்ணுறாரு. மெம்பர்ஸ் யாரும் கேள்வி கேட்டக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினால தான் அந்த யூடியூப் சேனலும் அந்த குருஜி கதையும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.